ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தப்படும் மத்திய அரசு அறிவிச்சிருக்கீங்க. சோ வந்து திமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்றாங்க, இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அதை பத்தி முதல்ல ஜாதிக்கு வெற்றி திமுக தேடுதா? சமத்துவம் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஜாதிய பற்றி விஷயத்தில் திமுக வெற்றி தேடுதா? மத்திய அரசு சென்சஸ்ல நாங்க கொண்டு வரோம்னு சொன்னோம், தப்பு ஒண்ணு இல்ல. பல பேர் கேட்டிருக்காங்க. இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினெட்ல கொடுத்திருக்கு. ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா, ஜாதிய பத்தி பேசவே கூடாது டிஎம்கேல. அதனால எல்லாத்துலயும் அரசியல் ரீதியா லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் சமத்துவத்தை கொண்டாங்க. சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும், அதுல இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும், எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையா உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமா எடுக்கிறோம். அதனால இதுல உடனே ஒரு குயுக்தி அதை திருப்பிக்கிட்டு நாங்க போராடினால்தான் தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணாம். இன்னைக்கும் நான் தெருவில் போகும்போது போர்டு பாக்குறேங்க, ஜாதி பேருடன் பேரு இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கும் இருக்குது. ஜாதி விவகாரத்துல இன்னைக்கும் கழிவு, மனித கழிவை குடிநீர்ல சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமா நாங்க நல்லா முன்னேறிட்டு இருக்கோம், வடக்குல சில ஸ்டேட்ஸை பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிப்பை கொண்டு போய் தண்ணியில குடிக்கிற தண்ணீரை சேர்க்கல. அதனால இந்த விஷயத்துல அரசியல் ரீதியா பார்க்காம, இதனால நம்ம அதுல இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியும்ன்றத பத்தி யோசிக்கணுமே தவிர, கொஞ்சம் நாங்க வென்றோம் நீங்க தோத்தோன்ற அந்த பேச்சை கொஞ்சம் விட்டுறணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.